கிண்டி பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் வெளிவரும் தகவல்கள் பேரதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாகவும் உள்ளது. அதன்படி அந்த மாணவி அளித்த வாக்குமூலம் அடங்கிய FIR எனப்படும் முதல் தகவல் அறிக்கை அவரின் அலைபேசி எண்ணுடன் சமூக வலைதளங்களில் கசியவிடப்பட்டது. வெளியான FIR-இல் குற்றவாளியான திமுகவைச் சேர்ந்த ஞானசேகரன் அலைபேசியில் யாரையோ சார் என குறிப்பிட்டு பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குற்றவாளி குறிப்பிட்ட சார் என்ற நபர் யார் என்பதை இதுவரை காவல்துறை விளக்கவில்லை. மாறாக அப்படி ஒரு நபர் இல்லை என கூறுவதன் மூலம் யாரையோ காக்க நினைக்கின்றனர். மேலும் ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்பதை விட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட பல அமைச்சர்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருப்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே குற்றவாளியை தப்புவிக்க முயற்சி நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. FIR-இல் பல குளறுபடிகள் செய்யப்பட்டிருப்பதை நமது தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் தெளிவாக விளக்கியிருந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறையை கேள்விகளால் துளைத்தெடுத்துள்ளது. அதில் வழக்கு விசாரணையே முடியாத நிலையில் ஒருவர்தான் குற்றவாளி என சென்னை ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார்? விசாரணை அதிகாரி ஆணையருக்கு கீழ்ப்பணிபுரியும் நிலையில் அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் எனவும், விசாரணை முடியாமலேயே ஆணையர் வழக்கு தொடர்பாக பேட்டி அளித்தது ஏன், நிர்பயா திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது, FIR எவ்வாறு கசிந்தது போன்ற பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஆரம்பம் முதலே திமுக அரசு பல குளறுபடிகளை செய்து வருவதன் மூலம் யாரையோ காப்பாற்ற நினைக்கிறது என்பதே உண்மை.